சுபி, அவங்கள காணவே இல்லையல, எனக்கு பயமா இருக்கு. பேசாம நம்ம உள்ள போய் பாப்போமா? அவங்க ரெண்டு பேரும் போயிருக்காங்கல்லக்கா, நம்ம இங்கேயே வெயிட் பண்ணுவோம். எனக்கு உள்ள போக பயமா இருக்கு. நம்ம உள்ள போகும்போது அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னா. ஆமா சுபி சொல்றது கரெக்ட் தான், நம்ம இங்கே நிப்போம். ஏய் சுபி, அவங்க வந்துட்டாங்க. அண்ணே, நல்ல வேளை சாபி, நீ வந்துட்ட. அண்ணே எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? நானும் நல்லா பயந்துட்டேன் அண்ணே. நான் வெளியே வருவனோ இல்லையோ நினைச்சு இன்னைக்கு நீ பேய்க்கு பலியா இருப்பேன்னு நினைச்சேன். ஓ, அப்ப நான் வரக்கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தியோ? அப்படி கிடையாது சாபி, நீ வேற காணாம போயிட்டியா? ஒருவேளை பேய் ஒண்ணு தூக்கிட்டு போயிட்டோன்னு நினைச்சேன். நினைப்பேன், உன் மனசுல இருக்கிறது தான் வாயில வந்திருக்கு. இல்ல சாபிமா. அண்ணே, நீ போய் சொல்லாத. நான் போயிட்டேன்னா அதுக்கப்புறம் டிவி ரிமோட் இருக்கு, நான் வந்து உன் கூட சண்டை போட மாட்டேன். அப்ப வாங்கிட்டு வர பண்டல்லாம் உனக்கே கிடைக்கும். இதுதானே உன் பிளான்? தெரிஞ்சே நீ என்ன அங்கே விட்டு வந்திருக்க. பாத்தியா சாபி, அண்ணன் மேல உனக்கு இவ்வளவுதான் பாசம், அப்படிதானே? அண்ணன் இப்படி எல்லாம் நினைப்பனா? நீ நினைக்கலனாதால அதிசயம். சரி ஜோபி சுபின் சண்டை போடாதீங்க, வாங்க அம்மா எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்க, நம்ம அங்கே போவோம். அத்தா, இவன் மனசுல இருக்க நினைப்ப பாத்தியா? அவன் சும்மா விளையாடிட்டு இருக்கான் ஜோபி. நீ காணாம போனது எவ்வளவு ஃபீல் பண்ணான் தெரியுமா? நீ அழுதான் தெரியுமா? பூரா நடிப்பு. இல்ல ஜோபி, உண்மையிலே சுபி நல்லா பயந்துட்டான், நல்லா அழுதுட்டான் தெரியுமா? அப்படியா அண்ணே? ஆமா சாபி, நீ இல்லாம நான் எப்படி அந்த வீட்ல இருப்பேன்? ஒருவேளை நீ அந்த பேய்கிட்டே போயிட்டேன்னு வச்சுக்கோயேன், நானும் உன் கூடயே வந்திருப்பேன். உண்மையாவா அண்ணே? ஆமா சாபி. ஆஹா, என்ன ஒரு பாசம். அத்தா, என்ன நந்தினி? நீங்க உள்ள போனதும் நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? என்னாச்சு நந்தினி? நீங்க வருவீங்களோ இல்லையோ நினைச்சு எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அதெல்லாம் உள்ள ஒன்றும் இல்லை, சும்மா அப்படி பாதலஞ்சு போய் இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாரும் பயந்துட்டோம். நம்ம கதவை திறந்ததும் அங்கே இங்கேயும் ஏதாவது விழ சத்தம் கேட்டிருக்கோம், அதை கேட்டு நம்ம பயந்துருக்கோம். இருந்தாலும் நான் ரொம்ப பயந்துட்டேன். சரி பயப்படாத, நம்ம இனிமே இந்த பக்கம் வரவே வேண்டாம், சரியா? சரி சரி, நம்ம போவோம். போவோம் போ. என்ன, இனிமே நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். சரி சாபி, வா அண்ணே, போவோம். சாபிக்கு நம்ம மேல என்ன பாசம். நம்ம தான் சும்மா சும்மா அவகிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கோம். இனிமே சாபி ரிமோட் கேட்டா கொடுத்துடணும், சிக்கன்ல வர லெக் பீஸா கொடுத்துடணும், அப்புறம் என்னோட கலர் பென்சிலு எல்லாமே அவளுக்கே கொடுத்துடணும். வாண்ணே, பார்த்து வாண்ணே, கீழே விழுந்துடாத. இப்படி ஒரு தங்கச்சி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். சாபி, இனிமே நான் எப்பவும் உன் கூடவே இருப்பேன், சரியா? சரிண்ணே. பின்னாடி ஏதோ சத்தம் கேக்கு சாபி. சாபி, வாடிந்துரு. சுவாபி நில்லு. அட பாவி, இப்பதானல என்ன விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொன்னேன். சத்தம் கேட்டது என்ன விட்டுட்டு ஓடிட்ட பத்தியா? நம்பிக்கை துரோகி. மக்களே, எல்லாருக்கும் பிரியாணி பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா பிரியாணி? ஆமா பாட்டி, பிரியாணி சூப்பரா இருக்கு. ஆமா பாட்டி, பிரியாணி மட்டும் சூப்பரா இருக்கு. நானும் காரம் எதுவும் கூட ஆயிட்டோம் அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நாங்க இன்னும் டேஸ்டே பார்க்கல பத்துக்க. வாங்க பாட்டி, நீங்களும் எங்க கூட இருந்து சாப்பிடுங்க. வேண்டாம் மக்களே, நீங்க எல்லாம் சாப்பிட்டு முடிங்க, அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் இருந்து சாப்பிடுவோம். சரி பாட்டி. சரி மக்களே, சீக்கிரமா சாப்பிடுங்க. ஆதி, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் ஆதி. என்னன்னு சொல்லு ஜனனி. ஆதி, நீ என் மேல கோவப்பட மாட்டேன்னா சொல்லுங்க. அப்ப கோவப்பட மாதிரி ஏதோ விஷயத்த பண்ணிருக்கேன். அப்படி கிடையாது, எனக்கு அவங்கள பார்க்கணும் போல இருந்துச்சு, அதனால என்ன இங்க வர சொன்னேன். என்ன ஜனனி சொல்லுங்க, இங்கேயே வர சொன்ன? ஆமா, அப்பதே நீங்க எல்லாரும் அங்கே குளிக்க போயிருந்தீங்களா, அந்த டைம்ல நான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன். அவங்களும் வந்தாங்க. இது ராம் இங்கே வந்தானா? ஆமா, என்கிட்ட பேசிட்டு அப்புறமா போயிட்டாங்க. ஜனனி, எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்க ஜனனி? யாராச்சும் பார்த்துருந்தாங்கன்னா என்ன இருக்கும்? எனக்கு தெரியல ஆதி, அந்த டைம்ல எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. எனக்கு அவங்கள பார்க்கணும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு மண்டைக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. யாராவது பார்த்துருந்தா என்ன பண்ணிருப்ப ஜனனி? தப்புதான், உன்கிட்ட கேட்காம ராம வர சொன்னது. சரி, என்ன பேசுனீங்க? இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு உங்களோட முடிவு? எனக்கு தெரியல, ஆனா கண்டிப்பா 2 நாள்ல நம்ம எல்லாரும் திருப்பி ஊருக்கு போயிருவோம். அதுக்கப்புறம் என்னால ராம பார்க்கவே முடியாது. அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்துதான் ஆகணும் ஆதி. இப்போ என்ன பண்றது எனக்கும் தெரியல. கண்டிப்பா ராமால இப்போ நம்ம வீட்டில் வந்து பேச முடியாது. ஏன்னா அவனுக்கு அவனோட கெரியர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவன் ஒரு வேலை வாங்கணும், அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த நேரத்தில் ஓம் பத்தி வீட்டில் வந்து பேசுறது எனக்கு ஒன்றும் சரியா படல. என்ன இப்பவே கூட்டிட்டு போகணும், கல்யாணம் பண்ணணும் அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய நேரம் இருக்கு. ஆனா திருப்பி நான் பாம்பே போயிட்டேன்னு வச்சுக்கோயேன், மறுபடியும் நம்ம யாராலையும் மீட் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் என்னால எங்க வீட்டுல பேசி புரிய வைக்கவும் முடியாது. சரி, இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, அதையாவது சொல்லி பண்ணுவோம். நம்ம வீட்டுல இதை பத்தி பேசுறதை விட்டா எனக்கு வேற ஆப்ஷனே தெரியல ஆதி. என்ன சொல்லுங்க ஜனனி? ஆமா, ராம் கிட்ட சொல்லி நம்ம வீட்டுல வந்து பேச சொல்லு.
பேசி என்னத்த பண்றதுக்கு? எங்க விஷயம் பத்தி வீட்ல தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் ப்ராப்ளம் இல்லைல்ல. அப்புறம் எனக்கு வேற யாரையும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா ராம் ஃபாரின் போட்டும், வேலை வாங்கிட்டு எத்தனை வருஷம் கழிச்சுனாலும் திருப்பி வரட்டும், நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ உங்க லவ் மேல உனக்கே நம்பிக்கை இல்லாம போச்சோ? சேச்சே, அப்படியெல்லாம் கிடையாது. ஆனா அவன் போயிட்டான்னா அதுக்கப்புறம் என்னால எதுவுமே பண்ண முடியாது. இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்களும் திருப்பி போயிடுவாங்க. 2 நாள்ல நானும் பாம்பே போயிடுவேன். அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது ஆதி, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. சரி, நான் அவனை மீட் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன். ம் ஃபீல் பண்ணாத ஜனனி, ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ம் சரி ஆதி. ரூமை டெக்கரேஷன் பண்ணியாச்சு. கண்டிப்பா இந்த டெக்கரேஷன் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா இதை பார்த்து சர்ப்ரைஸும் ஆவாரு. ஏய் குட்டி பேபி, நீ வரது அம்மாக்கு எவ்வளோ ஹாப்பியா இருக்கு தெரியுமா? உங்க அப்பாவும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. எவ்வளோ வருஷத்து கனவு இந்த வீட்டில் இன்னொரு குட்டி பாப்பா வேணும்னு சொல்லி நீ எவ்வளோ லக்கி தெரியுமா? ஏய் குட்டி பையா, உனக்காக இங்க ஒரு அக்கா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். எவ்வளோ வருஷமா நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கன்னிக்கு அப்புறம் ஒரு பையனும் பொண்ணும், ஏதோ ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி. பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான். உமா, வா சின்ன பொண்ணே, வா சின்ன பொண்ணே. என் ரூம் டெக்கரேஷன் எப்படி, நல்லா இருக்கா? ஏ உமா, கலக்கிட்டப்போ சூப்பரா இருக்கு டெக்கரேஷன். ஆமா, இந்த பலூனு இதெல்லாம் எப்போ போய் வாங்கின? நீங்க 2 பேரும் அப்பதே வந்துட்டு போனீங்களா? அப்ப இங்க ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருக்குல்ல, நான் மெதுவா நடந்து போய் வாங்கிட்டு வந்தேன். யா உமா, உன்கிட்ட தான் டாக்டர் நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்கல்ல. என்ன கூப்பிட்டுருந்தா நான் வண்டி எடுத்துட்டு வந்திருப்பேன். நம்ம அதுலயே போயிட்டு வந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா நானே வாங்கி கொடுத்துப்பேன்ல. எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான். ஆமா, இதை பார்த்தா எங்க வீட்டுக்காரர் சர்ப்ரைஸ் ஆவாரா? பின்ன இல்லையா, சூப்பரா டெக்கரேஷன் பண்ணியிருக்க. தேங்க்ஸ் சின்ன பொண்ணு. உமா, உனக்கு பையன் வேணுமா பொண்ணு வேணுமா? எந்த குழந்தைனாலும் கடவுள் கொடுக்கறத வாங்கிக்க வேண்டியதான். ஆனாலும் உன் அடி மனசுல உனக்கு பொண்ணு வேணும் பையன் வேணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும்ல. எனக்கு சத்தியமா அந்த மாதிரியெல்லாம் கிடையவே கிடையாது. பொண்ணா இருந்தாலும் சந்தோஷம்தான், பையனா இருந்தாலும் சந்தோஷம்தான். நீ எடுத்து கேட்கறதுனால சொல்லியே. ஆல்ரெடி எங்க வீட்டில் ஒரு மகாலட்சுமி இருக்கு, கண்மணி. அதுக்கு வந்து ஒரு தம்பி பாப்பாவா இருந்தா நல்லா தான் இருக்கும். நான் எதிர்பார்த்ததுதான். சின்ன பொண்ணு, நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு தெரியுமா? இப்போவே இந்த விஷயத்தை எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லணும்னு ஆசையாக இருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் எங்கள் வீட்டுக்காரவியலுக்கு சொல்லணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நானும் அதுக்கு தான் ராணி அக்காளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லலை, வசந்தி அக்காட்ட கூட சொல்லலை. இம்மா, இந்த வசந்தி அக்காட்ட மட்டும் இப்போதைக்கு சொல்லிடாத, அது ஊரு பூரா சொல்லிடும். அது தெரிஞ்ச விஷயம் தானே, அதனால அப்படியே சைலண்டாக விட்டுட்டேன். ஆமாம், கேக்லாம் எதுவும் வாங்கலையா? வாங்கணும்னு தான் நினச்சேன் சின்ன பொண்ணு. அப்புறம் எதுக்கு சும்மா போட்டு கேக்லாம் வாங்கிக்கிட்டேன்ட்டு இந்த பலூன் இதெல்லாம் வாங்கி மட்டும் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். ஆமாம் ஆமாம், சரி நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இரு. சரி சின்ன பொண்ணு. சரி வா, நான் உனக்கு காஃபி பண்ணி தரட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வா நீ பேசாமல் வந்து இரு, உனக்கும் சேர்த்து நான் பண்ணுகேன். வேண்டாம் சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. பேசாமல் வந்து ரெஸ்ட் எடு, வா அங்கே இரு. சரி. ஐயோ, நமக்கு வேற ரொம்ப போர் அடிக்குதே. என்ன பண்றதுக்குன்னு தெரியல. ஆளாளா ஒரு திசைக்கு போயாச்சு. பின்னாடி ஏதோ சத்தம் கேட்க மாதிரி இருக்கே. யாரும் ஓடி போன மாதிரிலாம் இருந்துச்சு. இன்னைக்கு வேலைக்கு யாரும் தோட்டத்துக்கு வரலன்னு தானே சொன்னாவ தாத்தா. யாரா இருக்கும்? திரும்பி பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு வந்ததுல பிஐ பிசாசு ஏதோ கூட வந்துட்டோ. நமக்கு வேற பீதியா இருக்கே. பேசாம திரும்பி பார்க்காம ஓடிடுவோம், அது நல்லது. ஏம்மா, இந்த பக்கம் வந்தால்தான் நிம்மதியா இருக்கு. அப்படியே நைஸா ஓடிட வேண்டியதான். ஜுவானி,